ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான வெற்றிலை ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெற்றிலை, நாட்டு சர்க்கரை, சோம், துளசி இலை, பால். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த வெற்றிலை நம்ம கழுவி வச்சுருக்கோம். ஸோ இதை இந்த காம்பை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி மோஸ்ட்லி நம்ம ஹெவி மீல்ஸ், ஒரு பண்டிகை இல்லைன்னா ஏதோ நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம், அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை ரிசப்ஷன் அந்த மாதிரி போகிறோன்னா நம்ம ஹெவி மீல்ஸ் எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு வெற்றிலை போடுறது நம்ம பாரம்பரியம். ஸோ அது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டாக ஜூஸாக நம்ம குடிக்க போகிறோம். இது எதுக்கு ஜூஸுன்னா, பெரியவங்க எல்லாருமே நம்ம பாக்கு போட்டுக்கலாம். ஆனால் சின்ன பசங்க இதை போட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அவங்க அழகாக ஆசையாக குடிப்பாங்க இதை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போடுறேன். அதே மாதிரி வெற்றிலை கூட இந்த துளசி இலை கொஞ்சம் ஒரு ரெண்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுடுங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி அதில் போடலாம். இதுக்கு கூட கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். சோம்பு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் ஆட் பண்ணுறோம். இது குல்கந்த் இது ஸ்வீட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இது நேச்சுரல், நம்மளுக்கு இது கடையிலலாம் கிடைக்கிது, நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதை. ஸோ இந்த மாதிரி இதில் குல்கந்த் போடணும். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை தேவை அன்னும்போது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடலாம். இப்போ இதோட கொஞ்சம் பால். ஸோ இந்த அளவுக்கு பால் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது இன்னும் ஒரு டிப் என்னென்னா, இந்த இலை, குல்கந்த் எல்லாமே துளசி இலை, வெற்றிலை எல்லாமே சின்ன ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஜாரில் போட்டு பால் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மசஞ்சிடுச்சு. ஸ்வீட்னஸ் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கும், பால் போட்டு அடிச்சிட்டோன்னா திக்காக இருக்கும், அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த பாட்டில் ஐஸ் போட்டு, நீங்கள் உங்களுக்கு வீட்டில் ஐஸ் போட்டு கொடுக்கணுன்னா ஐஸ் போட்டு கொடுக்கலாம். இல்லை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஜூஸை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ நட்ஸ் மட்டும் போடுறேன் இதில். ஸோ டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் டைம் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பீடாக தான் கொடுக்கணும், இதுதான் கொடுக்கணுன்ற மாதிரி கிடையாது. ஜூஸ் செட் மாதிரி பண்ணி உங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ இதே ஒரு ஹெல்த்தியான வெற்றிலை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.